பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நீங்கள் கேட்கலாம், நட்புன்றது அதுவாக அமையிறது தானே, நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு. அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போது உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள். இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், say no to drugs. தேங்க்யூ. இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணுன்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.